வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம். வணக்கம். அதாவது ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே. அதோட ரீசன் ஏன் வந்து அந்த ஜனவரி 26 சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து இப்போ நம்ம யூடியூப் ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் யூடியூப் சேனலுக்காண்டி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே. தெரிஞ்சிருப்பாங்க நிறைய பேர், தெரியாதவங்களுக்கும் இந்த நியூஸ் கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ண மணிக்கு இருக்கோம். நாளைக்கு வந்து நமது பாரதத்தின் 77வது குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கிறோம். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்சது. 1950 ஜனவரி 26 தான் குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். ஏன் அந்த 2.5 வருஷம் கேப்பு அப்படின்னா, 47 நம்ம சுதந்திரம் அடையும் போது ஜனநாயக பாதையை கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேல காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டது நம்ம நாடு சேர்த்து. அப்போ ஜனநாயக பாதையை சில நாடுகள் தேர்ந்தெடுத்தன, சில நாடுகள் சர்வாதிகார பாதையை தேர்ந்தெடுத்தன, சில நாடுகள் வந்து இராணுவ முறை ஆட்சி அந்த முறையை தேர்ந்தெடுத்தாங்க, சிலர் மன்னராட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்தது முதன்மையான நாடாக நம் நாடு திகழ்கிறது. அப்போ ஜனநாயக நாடாக திகழ்ந்து குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டு உலகம் அங்கீகரிக்கப்படணும்னா நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் நிர்ணய சட்டம் வேணும். அதை உருவாக்குறதுக்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசம் தான் அந்த 2.5 வருஷம். 1947 அப்போ டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு 11 பேர் கொண்ட குழு வந்து உலகம் பூரா பயணம் செய்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாட்டுக்கு உள்ள அரசியல் நிர்ணய சட்டம் எப்படி இருக்கு, அது நம்ம நாட்டுக்கு, ஏன்னா நம்ம நாடு வந்து பல இனம், மொழி, சமயம் சார்ந்த நாடு. அதனால நம்ம நாட்டுக்கு தக்க எப்படி அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாங்க, பெரும் செலவு அப்பவே பண்ணாங்க. அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து 1949 நவம்பர் 26 அன்னைக்கு நமது அரசியல் நிர்ணய சபை அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த 2.5 மாசம் கேப் அது எதுக்கு? அவ்வளவு நாள் முதலே சொல்லிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் ஜனவரி 26 வரைக்கும் குடியரசு தினத்துக்கு வெயிட் பண்ண காரணம் அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, 1930 ஜனவரி 26 நம்ம தேச தலைவர்கள் எல்லாருமே வெள்ளையர்களை எதிர்த்து ஒவ்வொரு போராட்டமா நடந்துட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி தெருக்களில் வந்து பாடி எல்லாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக்கா வெளியில வந்துட்டாங்க எல்லாருமே. அப்போ மக்கள் எல்லாரும் அலைபாய்ஞ்சு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. வெள்ளையர்களால சமாளிக்க முடியல, எத்தனை பேரை சிறையில் கொண்டு போகணும். அன்னைக்கு ஒரு புரட்சி தான் அது. சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 1930 ஜனவரி 26 அது ஒரு முக்கியமான நம்ம போராட்ட காலத்துல அது ஒரு முக்கியமான நாள். அந்த நாள்ல ஜனவரி 26 வரப்போகுதுல, அப்போ அந்த நாள்ல நம்ம குடியரசு நம்ம பிரகடனப்படுத்திக்கலாமே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் தான் 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபை நமது அரசியல் நிர்ணய சட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஜனவரி 26 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷனல் டே, நவம்பர் 26 வந்து அப்புறம் 5 வருஷமா கொண்டாடி வரும். நிறைய கொண்டாடுவோம். இப்போ அக்ரெசிவா பார்லிமெண்ட் வளாகத்திலேயே வந்து அதுவும் செலிப்ரேட் பண்ணலாம். கான்ஸ்டிடியூஷனல் டே, அது அன்னைக்கு தான் நம்ம சட்ட அங்கீகாரம் கிடைச்ச நாள். அதான் ஜனவரி 26 வரைக்கும் இந்த காரணத்துக்காக அன்னைக்கு தேதியில அதை வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு குடியரசு தினத்தை அனௌன்ஸ் பண்ணி இன்று வரை கொண்டாடி வரோம். ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்த நமது பாரதம் தான் இன்னைக்கு உலகத்துக்கே வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறதுன்னு சொன்னால் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.